ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் சைடிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே இதை நம்ம சைடிஷ்ஷாக எடுத்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி பச்சை ஸ்மெல்லாக டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்பூனில் நான் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக, அதை சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம் இந்த ஓகே. 2 கொத்து கருவேப்பிலையும் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான சமயங்களில் மூடி போட்டு வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்துருச்சு. தக்காளி 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்தா தான் நம்மளுக்கு கிரேவி அதிகமாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2 தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா நிறம் மாறி தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரணும். அது வரைக்கும் இதையும் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கலர்லாம் மாறி நீர்லாம் இழுத்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் சின்ன ஸ்பூனில் அளவு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூளும், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்குனா தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. அதே மாதிரி மசாலா சேர்த்தும் 1 நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி இந்த பச்சை ஸ்மெல் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா அவிச்ச முட்டை 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ள மசாலா சாரணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி லைட்டாக நைஃப்பில் கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டையுமே கீறி விட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது மசாலா உள்ளே நல்லா சேர்ந்துருக்கும். சேர்த்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து, அதாவது நம்மளுக்கு கிரேவினா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை குழம்புனா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த முட்டையோடு சேர்த்து மூடி போட்டு நம்ம ஒரு 4-5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ தான் அந்த மசாலா முட்டையோடு சேரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பினேஷனாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.